என்னம்மா ஸ்வாதி, வெளியே போனீங்களே, சொல்லிட்டு போயிருக்கக்கூடாதா? பசங்கிட்ட போய் சொல்லிட்டு போனீங்களேம்மா. நீங்கள் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னேன். அப்படி இருந்தும் நீங்கள் வெளியே போனீங்க. வெளியே போனீங்களே, சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இல்லைங்க அத்தை, நான் அவர் கூப்பிட்டாருன்னு போயிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை அத்தை, ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால தான் அவர் சுற்றி பார்க்கறதுக்காக கூப்பிட்டு போனார். எங்கெங்கே போனீங்கம்மா ஸ்வாதி? எங்கம்மா போனேன்? நாங்களா அத்தை அந்த பக்கம் வடக்கு திசை பக்கம்லாம் போயிட்டு வந்தோம் த. என்னது, வடக்கு திசை பக்கம் போனீங்களா? அவன்கிட்ட சொன்னேனே நான், வடக்கு திசை பக்கம்லாம் போகக்கூடாதுன்ட்டு. தெரியாதே அத்தை, என்கிட்ட அவர் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே, வடக்கு திசை பக்கம்லாம் போகக்கூடாதுன்ட்டு. நாங்கள் அந்த பக்கம் தான் போனோம். சரி, அங்கே நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்க? நாங்களா அத்தை, அங்கே ஒரு வீடு இருந்தது அத்தை, பாழடைஞ்ச வீடு. அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் நான். என்னது, அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தியா? சரி சரி, நீ உள்ளே போ, அப்புறமா பேசிக்கலாம். சரிங்க அத்தை. என்னடி, உன் மருமக சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு தாண்டி இருந்தேன். என்னடி அவள் அந்த பக்கம் போயிட்டு வந்தேன்னு சொல்கிறா? என்ன தாண்டி பண்ணுறது? தெரியலடி ராஜேஸ்வரி, இவ நான் சொல்ல சொல்ல அங்கே தாண்டி போயிட்டு வந்திருக்கா. நான் என்ன தாண்டி பண்ணேன்? இப்போ என்னத்தை பண்ணி வச்சிருக்கானே தெரியலடி. நாளைக்கு முதல்ல அந்த சாமியார் கோயிலுக்கு போயிட்டு பார்க்க வேண்டியதுதான். முதல்ல உன் மருமகளை நாளைக்கு கூட்டுட்டு வா. சிவகாமி, நீ இதை வந்து அசால்ட்டாக விட்டுறாத. நீ இதை கண்டிப்பாக வந்து நாளைக்கு கோயிலுக்கு போகணும். உன் மருமகிட்ட பேசு, உன் பையன்கிட்ட பேசு. அப்போ தான் வந்து இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நாளைக்கு என் கூட கோயிலுக்கு வாங்க, நான் அதுக்கு என்னென்ன ஏற்பாடோ அதை பண்ணி வைக்கிறேன். சரி ராஜேஸ்வரி, இப்போவே என் மருமகிட்ட பேசுகிறேன். முதல்ல உன் மருமகிட்ட பேசிடுடி. அப்போ தாண்டி என்ன நடந்தது, அவள் எங்கே போனா, என்ன பண்ணா எல்லாம் தெரியும்டி. என்னடி, இப்போ உங்கள் வீட்டில் ஏதோ புதுசாக ஏதோ மரம் இருக்குது, செடி மாதிரி. அது அந்த வடக்கு திசையில் தாண்டி காய்க்கும். அது அந்த பேய் வீடு பக்கத்தில் தாண்டி இருக்கும். இதை வேற அவள் சாப்பிட்டுட்டு போட்டிருக்கா போல இருக்கு. இது வந்து நல்லதுக்கு இல்லை சிவகாமி. நான் சொல்கிறேன், நாளைக்கு நம்ம கண்டிப்பாக வந்து கோயிலுக்கு போயே ஆகணும். இப்போ ஏன் எதிர்க்கவே உன் மருமகளை கூப்பிட்டு கேளு. அப்போ தான் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியும். நாளைக்கு கோயிலுக்கு கூப்பிட்டு அவள் வரலன்னா அவள் உடம்புல ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அவள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். இதுதான் வந்து நம்மளுக்கு கடைசி இதுவு. நீ இப்படியே விட்டுட்ட, உன் மருமக, உன் பையன், உன் பிள்ளைங்களை யாரையுமே காப்பாற்ற முடியாது. நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்வாதி, ஸ்வாதி, இங்கே வாமா. சொல்லுங்கத்த, என்னத்த விஷயம்? ஸ்வாதி, நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகலாமா? கோயிலுக்கு போனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து கோயிலுக்கே போகல, நாளைக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? சரிங்கத்த, போகலாம். சிவகாமி, எதுவும் நடக்கலை போலடி. இவள் நல்லா தான் இருக்கா. இவளை நாளைக்கு நம்ம கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவளுக்கு அந்த தாயத்தை கட்டி விட்டுடலாம். அப்புறம் உன் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் நீங்கள் வந்தோடனே சொன்னேன், அவங்க வந்தோடனே முதல்ல நம்ம கோயிலுக்கு போகலான்னு. நீ தான் கேட்கவே இல்லை. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல, அவள் நல்லா தான் இருக்கா. அந்த பக்கம் போய் அவள் எதுவும் பண்ணலை. அதனால் நம்ம நாளைக்கு கோயிலுக்கு அவளை கூப்பிட்டுட்டு போயிடலாம். சரியா? சரிடி ராஜேஸ்வரி, நாளைக்கு நீ சொன்னபடியே கோயிலுக்கு கூப்பிட்டு போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிவ்அவே கொஸ்டின் நம்பர் 10 என்னென்னா, இந்த கிவ்அவே கொஸ்டின் நம்பர் 10 நான் 2 கொஸ்டின் கேட்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, நம்ம கோவில்னு எத்தனை தடவை சொன்னோம், இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, நம்ம கிவ்அவேயோட ப்ராடக்ட்ஸ், உங்களுக்கு கொடுக்க போகிற ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ போட்டிருந்தோம்ல, அதில் மொத்தம் எத்தனை கிஃப்ட்டு கொடுத்துருந்தேன். அதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு பாபி டாலை தவிர மற்ற எல்லா கிஃப்ட்டும் என்னென்னு எழுதுகிறோம். எப்படின்னா, பவுச் ஒன்று, அந்த மாதிரி சிசர் இந்த கட்டர் வந்து ஒன்று, எரேசர் வந்து அந்த மாதிரி எழுதணும் எத்தனை இருக்குன்ட்டு.
1 2 3 4 5ன்ட்டு நீங்கள் லைனாக எழுதி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் வந்து சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு ஏன் ஒரு வாரமாக வீடியோ போடலன்னா, உங்களுக்கு எக்ஸாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் ஒரு வாரமாக வீடியோ போடாமல் இருக்கேன். நீங்கள் வந்து இந்த ஆன்சரை வந்து எப்போ அனுப்பணுன்னா, ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க. எதனால் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். எந்தெந்த கிளாஸ் யார் யார் பார்க்குறீங்கன்னு எனக்கு சரியாக தெரியாது. அதனால் யார் யாருக்கு எப்படி உங்களுக்கு டைம் கிடைக்குதோ இந்த ஒரு வாரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த ஆன்சர்ஸை அனுப்பிச்சிடுங்க. நான் வந்து 21 வந்து யார் யார் வின்னர்ஸ்ன்னு நான் வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன். அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கிஃப்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வீடியோவில் காட்டுவேன். காட்டினோன்னே யார் யார் வின்னர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு 23 இல்லை 24 நான் வின்னர்ஸோட கிஃப்ட்டை வந்து பார்சல் போடுற வீடியோவை காட்டுவேன். காட்டிட்டோன்னே உங்களோட கிஃப்ட் வந்து வந்துடும் உங்களோட வீட்டுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.